இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த காமன் மணி நண்பனை வணக்கங்க. இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி இப்போ மதியானம் பார்த்தேன். ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. எல்லா மீடியாவும் வந்து போயிட்டு இருந்தது. இன்னி அரசியல் நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அரசியல் நிகழ்வுனாக்கா, இன்றைக்கி பார்த்ததில் ஒரு 6 பேர் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. சென்னையிலேயே இதில் திருச்சியில் கரூர்லேருந்து ஒரு 6 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நரேஷ்ன்றவர், அப்புறம் திருநாவுக்கரசு, அப்புறம் இன்னும் 2-3 பேர். அதில் இளையராஜன்ட்டு ஒரு எம்எல்ஏ, டிவிக்கு எம்எல்ஏ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரை வந்துட்டு டிவிக்கு அகேன்ஸ்டாக சபாநாயகருக்கு அகேன்ஸ்டாக தீர்மானம் கொண்டு வரதுக்காக பேச சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவரை இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவர் ரெக்கார்ட் போட்டார். ஃபோனில் ரெக்கார்ட் போட்டு பார்த்ததில் அவங்க கிட்டத்தட்ட 35 கோடி தரதாக சொல்லியிருக்காங்க. அவரை விலைக்கு வாங்குறத குதிரை பெறும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி 35 கோடி தரதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் இல்லாத அவரை மிரட்டியிருக்காங்க. இது நீ வெளில சொன்னாக்கா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. அவர் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ போலீஸ் அவங்க ரிமாண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த கரூர் செயல் வீரரும் அவங்க தம்பியும் தான் ஓப்பனாக சொல்கிறார். அவங்க 2 பேர் தான் இதுக்கெல்லாம் காரணம். கிட்டத்தட்ட ஒரு சில எம்எல்ஏக்கெல்லாம் 50 கோடி முடிய பேசியிருக்கிறாங்க. அந்த அளவு வேற நடந்திருக்குது. இதில் இப்போதைக்கு இவர் இப்போ ரிப்போர்ட் போலீஸில் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பார்த்தாக்கா இதுதாங்க ரியல் குதிரை பேரம். ஏன் சொல்கிறாக்கா, இவங்க போன ஆட்சியில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, சோஃபா ஆட்சி மாடலு, இது குதிரை பேரம்ட்டு இவங்கள பழி சொல்கிறாங்க. எதனால் அவங்கெல்லாம் பண்ணிட்டு ஏடிஎம்கேலேருந்து வர எம்எல்ஏக்கள் ஏன் வந்தாங்க? அவங்க சொல்கிற காரணம் ரீசனபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக எதிர்கட்சியாக இருந்தவங்க டிவிகேவை வந்துட்டு வரக்கூடாதுன்றதுக்காக 2 கட்சியும் கூட்டணி போட்டு பண்ணணும் போது அவங்களோட மொராலிட்டி ஒத்துக்கல. ஸோ அதனால் அவங்க வெளில வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலனால வெளில வரட்டாங்க. இப்போ அங்கேயே இருந்தாங்கனாக்கா இப்போ இதுதான் நடந்திருக்கும். இப்போ ஒரு டிஎம்கேல இருக்கிற கூட்டணி கட்சி இருக்கிற முஸ்லீம் லீக்கோ இல்லை கம்யூனிஸ்டோ இல்லை திருமாவளவன் கட்சியோ இவங்கெல்லாம் அங்கேயே இருந்திருந்தாங்கனாக்கா இதுதான் நடந்திருக்கும். இவங்க சப்போர்ட்ல வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஏடிஎம்கேவும் இவங்களும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. நீங்கள் அதுதான் அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கும் பிடிக்கல. மக்களை அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களும் சொல்கிறாங்க, மக்களை கிட்டத்தட்ட முட்டாளாக்குற வேலை அது. மக்கள் பெருவாரிய மக்கள் வந்துட்டு டிவிக்கே தான் வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை முறியடிச்சு இவங்க 2 பேரும் ஆட்சி நடத்தணுன்ற பார்த்துருக்காங்க. அதுதான் சொல்ல வராங்க. அதுவும் இல்லாத கடந்த ஆட்சியில் இருந்தவங்கலாம் வந்துட்டு எல்லா கல்யாணத்துலேயும் மைக் மோகன் மாதிரி மைக்கை பிடிச்சிக்கிது, இந்த ஆட்சி இன்னும் 1 வாரம் தான் இருக்கும், இல்லை 2 வாரம் தான் இருக்கும், இல்லை 1 மாதம் தான் இருக்கும், இல்லை 6 மாதத்துக்குள்ளே போய்டுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. தயாராக இருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எவ்வளோ போல்டாக சொல்கிறாங்கன்னாக்கா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு லிங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதுதான் அவங்க பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இதுதான் ரியல் குதிரை பேரம் எனக்கு தெரிஞ்சு. அதே போல் முன்னாள் முதல்வர் சொல்லியிருப்பார்ல, கரூர் செயல் வீரர்னு. உண்மையாக அவர் செயல் வீரர் தாங்க. சான்ஸே இல்லைங்க. அவர் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஊழலில் மாட்டினா அலிகேஷனில் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது மின்சாரத்துறைக்கு வந்தார். அதில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னாங்க. அதுக்கப்புறம் டாஸ்மார்க்கில் இருந்தார், அதுலேயும் ஊழல்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் தான் பேக் போனாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை. இந்த மாதிரி கேரக்டர் நம்ம லைஃப்பில் பார்த்தே இருக்க மாட்டோம். ஆஸ் அ காமன் மேனாக என்னோட வேண்டுகோள் என்னென்னாக்கா, எல்லா துறையிலும் ஊழல் சொல்கிறீங்க. டாஸ்மார்க்கோ இல்லை பொதுப்பணித்துறையோ இல்லாட்டி கல்வித்துறையோ இல்லாட்டி மின்சாரத்து எல்லாத்துலேயும் ஊழல் நீங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் போல்டாக இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறீங்க. டிவிக்கு ஆட்சியில் போல்டாக சொல்கிறீங்க. ஆனாக்கா இதை வந்துட்டு செயல்முறைப்படுத்தி சப்போஸ் அப்படி நடந்திருந்தாக்கா அதுக்கான தண்டனையை அந்த குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கணுங்க. அந்த முக்கிய பிரமுகர்களாம் கண்டிப்பாக நீங்கள் கேஸ் நடத்தணும். அது அவங்க காசு வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் போகிறது போட்டோம். ஆனால் அவங்க மேலே குற்றம்னு வரட்டும். ஏன்னாக்கா போன ஆட்சியில் இருந்தவங்க 2 பேருமே எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் பேசுவாங்க, இவங்க இந்த ஊழல் அந்த ஊழல்ட்டு. எலெக்ஷனுக்கு அப்புறம் 1 மாதம் 2 மாதம் அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிடும். அவங்களும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்கன்னு தெரியாது. அது அதோட போயிடும். ஏன்னாக்கா டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கேல இருக்க நிறைய மினிஸ்டர் மேலே எக்கச்சக்க குற்றம் வச்சாட்டு ஊழல் அது பண்ணுறது. ஆனால் டிஎம்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் மேலேயும் பெருசாக ஒன்றும் ஆக்ஷன் எடுத்த மாதிரியெல்லாம் யாரும் ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போன மாதிரியே தெரில. அது அப்படியே சுமூகமாக போயிடுச்சுங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இப்போ அதுவும் இல்லாத இப்போ உங்கள் டிவிக்கோட செங்கலே உருவ பார்க்குறாங்க, உங்கள் ஆட்சியோட செங்கலே உருவ பார்த்துருக்காங்க இவங்க. அதனால் இதை முதல்ல இதோட பேக் போன் யாருன்னு பார்த்து அவங்களுக்கான உரிய தண்டனையை இந்த ஆட்சியாளர்கள் வாங்கி தரணுங்க. ஏன்னாக்கா மக்களும் அதை தான் உங்களுக்கு நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் தான் வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேக் டோரில் இந்த மாதிரி வேலை நடந்தாக்கா தான் மக்களையும் முட்டாளாக்கிற கதை தான். அதுதாங்க இந்த காமன் மேனோட பதிவு. நன்றி, வணக்கம்.
அதுவும் இல்லாத எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. இப்போ நான் பேசுகிற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதில் வந்துட்டு என்ன பேர் போட்டிருக்கேன்னாக்கா SSSK தமிழ் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கேங்க. அதில் தான் அது பெரிய வீடியோ அதில் வருங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறதா தான் அதில் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் காமெண்ட் பண்ணோட அன்பான வேண்டுகோள். அதோட லிங்கை நான் கமெண்டில் பேஸ்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.